ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ப்ளவுஸோட ஆம்கோல் வந்து நமக்கு கரெக்டாக எடுக்காட்டாலும் ப்ளவுஸில் இந்த மாதிரி சுருக்கம் வரும். அது எப்படி கரெக்டாக எடுக்கணுங்கிற வீடியோ நான் நேற்று போட்டிருந்தேன். அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து அடுத்து கையை வந்து நம்ம எப்படி கரெக்டான மெத்தடில் கட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கையை நம்ம இந்த மாதிரி தான் வரைஞ்சி விட்டுருப்போம். வரைஞ்சி விடும்போது இந்த ரெடி அளவில் இருந்து நமக்கு அடுத்து அந்த எண்டு வர நம்ம தையலுக்கான அளவு விடக்கூடிய துணியும் நமக்கு அதே அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். இந்த மாதிரி கீழே தாத்து வரையக்கூடாது. இப்போ பாருங்கள், எனக்கு ரெடி அளவில் இருக்க அளவு வந்து எனக்கு அந்த எண்டு நம்ம தையலுக்கான அளவு விட்டுருக்க அளவில் வந்து இல்லை, அது வந்து சரிஞ்சு இருக்குது. நம்ம இந்த மாதிரி சரிஞ்சு வரைஞ்சி வெட்டுறதுனால நம்ம ப்ளவுஸ் கூட சேர்த்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல சுருக்கம் வரும். ஏன்னா அந்த பாதி துணி நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த அளவுல என்ன அளவு வர ரெடி அளவுல எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு நமக்கு எண்டு வரை இருக்கிறது மாதிரி கரெக்டா வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு கட் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸ் கூட ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த சுருக்கம் இருக்காது. இப்போ பாருங்க, நான் ரெண்டு அளவுமே வரைஞ்சிருக்கேன். சென்டரில் எனக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எவ்வளோ கேப் இருக்குன்னு அந்த துணியை அவ்வளோதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். நம்ம வந்து கீழே தாத்து வரைஞ்சிருந்தோம்னா அப்போ அது கூட நம்ம ப்ளவுஸை ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக சுருக்கம் வரும். அதனால இந்த மாதிரி இப்போ நான் வரைஞ்ச மெத்தடில் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதுவும் ஒரு ப்ளவுஸோட கை தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, எனக்கு ரெடி அளவில் இருந்து நான் தையலுக்கான துணி வந்து ஸ்ட்ரைட்டாக தான் விட்டுருக்கேன். இந்த மாதிரி கீழே தாத்து கிராஸில் கட் பண்ணல, இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணனால நமக்கு வந்து சுருக்கம் வராது. தேங்க்யூ.